ஹிந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல் பகுதியில முன்னாள் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் பாஜகவை சேர்ந்த விஜயதரணி அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட முன்வைக்கிறதுக்கு பல கேள்விகள் இருக்கு. முன்வைக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். மேம், இப்போ காங்கிரஸ் பொறுத்த வரையிலும் பதவி பெண்களுக்கு கொடுக்கப்படல அப்படிங்கறத வலியுறுத்தி நீங்க வெளியிருக்கீங்கன்னு சொல்லி. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா காங்கிரஸ்ல சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஆகட்டும், இன்னும் பல பொறுப்புகள் கட்சி சார்பா உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டுல. எதை எதிர்பார்த்து நீங்க பாஜகவுல இப்போ இணைஞ்சிருக்கீங்க மேம்? குறிப்பா தலைமை பண்புகள் காங்கிரஸ்ல எப்பயுமே பெண்களுக்கு இருக்கிறதாவே அவங்க உணரவே மாட்டாங்க. அதுக்குண்டான ஃப்ளோர் லீடர் இதெல்லாமே எலெக்டட் பொசிஷனா இருந்தும் கூட தர மறுத்துட்டாங்க. 2 முறை அந்த வாய்ப்பு ஆண்களுக்கு தான் அதை பாத்திப்படுத்தினாங்க. மகளிர் காங்கிரஸ் தான் பெண்களுக்கு இருக்கணுமா, சரி அட்லீஸ்ட் அதோட தலைவர் போஸ்ட் அகில இந்திய அளவில் வேகன்சி வந்தப்போ தர மறுத்துட்டாங்க. அது ஆனா பாஜகல அதற்குண்டான அதே போஸ்ட்ல திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்புகள் தமிழ்நாட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா காங்கிரஸ்ல அது ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல தான் அந்த போஸ்ட் எல்லாம் கொடுப்போம், தமிழ்நாட்டிலாம் கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. ஸோ என்ன எடுத்து நேச்சுரலா தமிழ்நாடும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது தான். பெரிய சிந்தனை கிடையாது தமிழ்நாட்டை பத்தி. அதோட தமிழ்நாட்டில் அவங்க கட்சியை வளர்க்குறத பத்திலாம் எந்த பெரிய இதுவும் இல்லை, பார்வையும் இல்லை. மாதிரி பெண்களுக்கும் வாய்ப்புகள் தர்றது மிக மிக குறைவு. சட்டமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கோட்டையா இருந்த இடத்த டிஎம்கே காங்கிரஸ் ஜெயிக்கவே முடியாதுன்னு ஐயா கலைஞரே சொல்லிதான் இந்த சீட்டை குடிநீர்ல கொடுத்தாரு 2011. அப்படி இருந்தும் கூட மிகப்பெரிய மார்ஜின்ல அதை வெற்றி பெற செய்து 3 முறை அதற்காக அதை தக்க வச்சும் கொடுத்தேன். என்னுடைய உழைப்பும் நிச்சயமா இருக்கிறதுல. அந்த அளவுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த தொகுதி எம்எல்ஏங்கிறதையும் தாண்டி பெண்களுக்கு தலைமை பண்புகள் இருக்குங்கிறத ஏற்கிறதுக்கே மறுக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் காங்கிரஸ்ல இருக்கு. ஸோ அது ஒரு மெயின் ரீசன் நான் காங்கிரஸ்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆகணும்னு நினைச்சது. இந்த பாஜகவை சூஸ் பண்ணது நிச்சயமா தேசிய தளத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சி. அகில இந்திய அளவில் 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்து தொடர்ந்து 3வது முறை மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரவிருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. எதிர்கட்சிகள் மத்தியிலையும் அதுதான் ஒரு புலப்படுது. விமன் ஜஸ்ட் அவங்க கான்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கக்கூடாது, பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்கக்கூடாது. தே ஷுட் டேக் லீடர்ஷிப் ரோல்ஸ் அப்படின்ட்டு அந்த அதர் ஹேண்ட் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்திட்டு இருக்காரு. நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்கும் இடத்தில் ஒரு ஒரு தனிப்பட்ட முறையிலையும் சிறப்பான ஒரு எண்மக்கள் பயணத்தை நடத்தி 234 தொகுதிகள்லையும் ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ணியிருக்காரு. இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள், குழந்தைகள் மத்தியில ஒரு எழுச்சி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மாநிலத்திலையும் கட்சியை வளர்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. இன்னொரு ஏதோ ஒரு கட்சி முதுகுல சவாரி பண்ணிக்கிட்டு கிடைச்ச 4 சீட்ல நின்றுக்கிட்டு இந்த கட்சியோட சைஸை குன்றி போய் காங்கிரஸ் தேய்மானம் அடைந்த நிலைமையில இருக்க மாதிரி பாஜக இல்லை. பாஜக சுயமாக எழும்பி வளரணுங்கிற ஒரு முடிவுல வேகமா செயல்படுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணங்கள். இப்போ நாம இயங்கக்கூடிய தளம் நிச்சயமா மக்கள் பார்வை கொண்ட தளமா இருக்கணும், மக்களை நோக்கி பயணிக்கிற தளமா இருக்கணுங்கிறதுல தெளிவு இருக்கு இங்க. அதனாலதான் அது போக நான் ஒரு தேசிய கட்சியில இருந்து இன்னொரு தேசிய கட்சிக்கு போறேங்கிறது ஒரு தேசிய நீரோட்டத்தில் தான் இருக்குங்கிற ஒரு மனநிலை எனக்கும் இருக்கு. ஆகையாலதான் நான் பாஜகவை சூஸ் பண்ணேன். பாஜகவை பொறுத்தவரை நிச்சயமாக பெரிய வாய்ப்புகளை நிச்சயமா தருவாங்க. நல்ல திறமை மிக்க பெண்களுக்கு அவங்களுக்கு மக்கள் தளத்தில் பணியாற்ற முடியும் என்கிற பெண்களை சரியாக மக்கள் தளத்தில் பணியாற்ற வைப்பார்கள். அதுக்குண்டான அங்கீகாரங்களும் தருவாங்க. அந்த இடத்துல பாஜக இந்த விஷயங்கள்ல மேலோங்கி இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. என்னுடைய பயணம் சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மேம், நீங்க பலமுறை சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி காங்கிரஸ் பாரம்பரியமான ஒரு குடும்பம் தான் எங்களோடது. இப்ப நீங்க மாறி இருக்கிற கட்சின்னு பார்த்தா கருத்தியல் அளவுல காங்கிரஸ்க்கு அப்படியே நேரெதிரான ஒரு கட்சியா இருக்கு. அப்படிங்கும் போது இதுல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க எடுத்து முன் வச்சு களமாட போறீங்க மேம்? உங்களோட வியூகங்கள் இல்ல திட்டங்கள் எப்படியா இருக்க போகுது? ஏன்னா கருத்தியல் அப்படியே நேர் எதிரான ஒரு
துருவம் இல்லைங்களா பாஜக? நீங்க அதை எப்படி கையாளுறீங்க? கருத்தியல்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு அப்படிப்பட்ட கருத்தியல் வித்தியாசம் எனக்கு பெருசா தெரியவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி நேஷனல் பார்ட்டிஸ், தேசிய நலன் விரும்பக்கூடிய கட்சிகள் தான் பேசிக்கா. ஆனா அதே நேரம் மதச்சார்புடைய ஒரு தளத்தை சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி சித்தாந்தம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இருக்குமே. ஆனால் இஸ்லாமிய பெண்கள் வாழ்க்கையில மாற்றத்தை பாஜக ஏற்படுத்தி இருக்க வேண்டாமே. இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களை பொறுத்தவரை முத்தலாக்கில இருந்து விடுதலை கொடுத்திருக்காங்க. அந்த முத்தலாக்கை முழுமையா நீக்கியிருக்காங்க. அது இஸ்லாமிய பெண்கள் வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம். அது அதே மாதிரி சொத்தில் சம உரிமை, இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, அப்புறம் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல இந்த பன்முறை திருமணம் சிற்றம், அது மாதிரி சிறு பெண்கள் திருமணம், இது எல்லாமே இஸ்லாமியர்கள் மத்திய பெண்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கு. தமிழ்நாடு கொஞ்சம் இஸ்லாமிய பெண்கள்ல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. சொத்து அந்த விஷயத்துல பிரச்சனைகள் இருந்தா கூட மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் இதா இருக்காங்க. ஆனா வடநாடுகள்ல பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்களுடைய நிலைமை கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்களுக்கு இது மிகப்பெரிய விடுதலையா பார்க்கப்படுது முத்தலாக் கூட. பெண்களுடைய பிரச்சனைகள்ல கவனத்தோடு இருக்காங்க. குழந்தைங்களோட பிரச்சனையில தாய்மார்களோட பிரச்சனை, இந்த ட்ரக் ஆற்றல் கூட இப்ப எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. குழந்தைகளோட பிரச்சனையிலையும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை தாய்மார்கள் பேரண்ட்ஸுக்கு பெரிய சிரமங்கள் வந்துவிடக்கூடாது, குடும்பங்கள் நாசமாகி விடக்கூடாதுங்கிறதுல பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் மாண்ட திரு அண்ணாமலை அவர்களும் தங்களுடைய சீரிய பார்வையையும் அறிவுறுத்தல்களையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி ஒரு இது கீழே கொண்டு வந்திருக்காங்க இப்ப. சோ இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து இந்த கருத்தியலுக்கும் தாண்டி உள்ள விஷயங்களா நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு கருத்தியலுங்கிறதே வந்து சும்மா வந்து ஒரு போர்வையா சொல்லக்கூடியதா தான் என்னால பார்க்க முடியுது. இந்த கருத்தியல் சொல்லக்கூடிய இதை வந்து ரொம்ப ஆழமா அது காங்கிரஸ் மற்றும் திமுக போன்ற கட்சிகள் எப்பயுமே முன்வைக்கிறது வந்து இந்த கருத்தியல் சொல்லி பாஜகவை எல்லா மக்களிடமும் கொண்டு செல்லாம இருக்கிறதுக்கான ஒரு விஷயமும் கூட. அதனால வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா பாஜகவை வளர விடாம தடுப்பதற்கானதான் இந்த கருத்தியல் வித்தியாசம்னு தொடர்ந்து சொல்றாங்க. சித்தாந்த ரீதியான கருத்தியல் ரீதியான எதிர்மறை கொள்கைகள் அப்படின்லாம் சொல்றதே எதுக்குன்னா திகாவோட பிரச்சாரம், அது தொடர்ந்து செய்கிற பிரச்சாரம், திமுகவை ஆட்சியில வைக்கிறதுக்கான தொடர்ந்து செய்யற பிரச்சாரம். இது வேற யாரும் வந்துடக்கூடாது, அது அதிமுக கூட வந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் பிரச்சாரம் தொடர்ந்து பண்றாங்க. ஆனா இதே கொள்கைகள் இந்த கருத்தியல கொண்டவங்க எதனால கௌரவ கொலைகளுக்கு இங்க அனுமதி இருக்கு? சென்னை அருகில் இப்ப கௌரவ கொலைகள் நடந்திருக்கு ரீசெண்டா. இதெல்லாம் எப்படி நடக்கும்? கருத்தியல்ல இவ்வளோ ஆழமா இருக்கிறவங்க, பாஜக கருத்தியலுக்கு எதிர்மறையான கருத்தியல் கொண்டவங்க எப்படி இந்த கௌரவ கொலைகள் எப்படி ஏன் நடக்குது தமிழ்நாட்டுல தொடர்ந்து ஏன் அதிகமா நடக்குது? அதற்கு காரணம் எங்க தமிழ்நாட்டுல இத 50 வருஷ காலத்துல இந்த ஆண்ட கட்சிகள் இந்த மாதிரி கருத்தியலுக்கு எதிராக தானே இருந்தாங்க. அப்ப அவங்களால இதை ஒண்ணும் செய்ய முடியல. 50 வருஷம் அவங்க இருந்து பிரயோஜனம் இல்லைல்ல. இஸ்லாமியர்கள் வெடிகுண்டு எங்க போட்டாங்க? மத்தியில காங்கிரஸ், மாநிலத்துல திமுக, இவங்க எல்லாம் இருக்கும்போது தானே வெடிகுண்டு போட்டாங்க. கோயம்புத்தூர்லன்னா இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு அதிகமான இஸ்லாமியர் கைது செய்யப்பட்டது காங்கிரஸ் காலத்திலையும் திமுக காலத்திலையும் தான். இன்னைக்கு பாஜக ஆட்சியில பெரிய அளவுல இஸ்லாமியர்கள் கைது செய்யப்படுறது இல்லை. மீனவர்கள் இன்னைக்கு கடலுக்கு போறவங்க வந்து நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. ஆனா இன்னைக்கு இந்த இறந்து போறவங்க விகிதாச்சாரம் ரொம்ப குறைஞ்சும் ஒண்ணுமே கிடையாது. இந்த இயர்லாம் டெத்தே கிடையாது. போனவங்க மீட்டு வரப்பட்டிருக்காங்க. லீகல் ப்ராசஸ் முடிச்சு திரும்பி கொண்டு வந்துட்டாங்க மத்திய அரசு. இதுதான் மீனவர் விஷயம். அதுதான் இது மாதிரி கருத்தியல் சொல்லி வேற்று சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி இது வந்து மக்கள் மத்தியில விதைக்கிற ஒரு விஷயம். இது தேர்தல் அரசியலுக்கான ஒரு நிலைப்பாடு. ஆட்சியில வந்து உக்காந்துக்கணும், இது மாதிரி ட்ரக் கார்டல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுல வர பணங்களை கொண்டு ஓட்டுக்கு பைசா கொடுக்கணும், மக்களை ஏமாத்தி ஓட்டம் வாங்கணும், ஜெயிக்கணும், ஒரே குடும்பம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். இதுதான் நிலைப்பாடு. இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து மக்கள் வந்து மனம் மாறணும் என்னை பொறுத்தவரை.
மாறி வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, கருத்தியலுக்கு அப்பாற்பட்டு தான் இஸ்லாமிய பெண்கள் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுது. கருத்தியலுக்கு அப்பாற்பட்டு தான் நிறைய சமூகங்களுக்கு வேண்டுகிற நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ம். இன்னைக்கு. மேம் இப்ப நீங்க சொன்னீங்க இஸ்லாமியர் தொடர்பா வந்து நிறைய நல்ல திட்டங்கள் பாஜக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. குடியுரிமை சட்டத்திருத்தமும் பாஜக அரசு தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு இங்க எதிர்ப்பு இருந்தது. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிரா வந்து வன்முறைகள் பாஜக ஆட்சியில இருக்கும்போது அதிகமா நடந்தது அப்படிங்கிற மாதிரியா தரவுகளும் சொல்லப்படுதுங்கும்போது, அத நீங்க எப்படி பார்க்குறீங்கங்கிறது ஒரு கேள்வி. அப்படிப்பட்ட தரவுகள் எங்க இருக்கு? சும்மா ஜெனரலா தரவுகள் ஜெனரலா சொல்றோம். நிகழ்வுகள் எல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? என்ன மேம்? நிறைய நிகழ்வு தொடர்ந்து நீங்க ஏதாவது இஸ்லாமிய ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஏதாவது ஒரு கொடுமை இழைக்கப்பட்டிருக்கா? அதனால ஏதாவது ஒரு கோர்ட் ஆர்டர் வந்திருக்கா? இங்க தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்ப தமிழ்நாட்டுல நம்ம நான் தெரிஞ்சுக்கலாம். சொல்றது ஓவரால் இந்தியா லெவல்ல ஓவரால் இந்தியால நிறைய நடக்கும். நடந்த பிறகும் அதே குஜராத்ல பல முறை பாஜக தான் வந்திருக்கு. நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டாலும் சரி, யார் என்ன போட்டாலும் சரி, அந்த கேஸ் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்து திருப்பி சுப்ரீம் கோர்ட் சில ஆர்டர்களை வழங்குது. அது அந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்து போய்கிட்டே இருக்கு விஷயங்கள். அதெல்லாம் நம்ம தப்பு சொல்லல. அந்த கோர்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்களோ, அரசுக்கு அதன் மீது எந்த இதுவும் கிடையாது. கோர்ட்டோட கவனத்துக்கே விட்டுட்டாங்க. கோர்ட்டே கூப்பிட்டு மறுபடியும் அவங்கள ஜெயில போடுன்னு சொன்னாலும் அரசாங்கம் தலையிடல, பாஜக கட்சியும் தலையிடல. நீங்க அதுதான் நீங்க பார்க்கணும். நீங்க அது அந்த கேஸ் விஷயமா தனியா நடந்துகிட்டு இருக்கு, புரியுதுங்களா? இப்ப அதுல வந்து எந்த பாஜக நபரும் போய் அவங்க எதுவும் செய்யல. யாரோ தனிநபர்கள் என்ன வேணா செய்யலாம். அந்த விஷயங்கள்லாம் பாஜக மத்தியிலான பாரத பிரதமரையோ பாஜகவையோ பாஜக கட்சியோ குஜராத்திலேயே பாதிக்கல. அது மாதிரி இந்திய அளவிலும் எந்த பெரிய பாதிப்பும் அது ஏற்படுத்தல, எந்த எஃபெக்ட். அப்பனா என்ன அர்த்தம்னா அது தனிநபர்களோட பிரச்சனையா தான் நம்ம பார்க்க வேண்டும். அப்படிதான் அதை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அது ஓட்டுகளையும் பாதிக்கல, இல்ல ஏதோ ஒரு வகையில பாதிச்சிருக்கணும் இல்லையா? இப்ப அந்த அந்த கேஸ்னால உடனே குஜராத்ல ஆட்சி போயிருச்சா? இல்லைன்னா மக்கள் அடுத்த தடவை ஓட்டு போடாம போயிட்டாங்களா? தொடர்ந்து 4 தடவை ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமும் 3 தடவை ஆட்சியை பிடிச்சிருக்கு பாஜக. இதுல இருந்து என்ன புரியுது நமக்கு? ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் பிரச்சனை இருக்குன்னா அதை போலீஸும் லா அண்ட் ஆர்டரும் டைட் பண்ணி அந்த இடத்துல அதுக்கு உண்டான தீர்வை அவங்களுக்கு ஏற்படுத்தணும். அந்த இடத்துல ஒரு மத சாயத்தை பூச வேண்டிய அவசியம் இல்லை. அதை எடுத்து வச்சுக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டு இருக்கோம். இந்திய அளவுல யாரும் அதை பத்தி பேச, ஒரு 4 பேர் டிவியில பேசுவாங்க, அவ்வளவுதான். ஓட்டு போடணும்னு வரும்போது அந்த விஷயங்கள் முன்னிக்கிறது இல்ல, வளர்ச்சி மட்டுமே நிக்குது. அதைதான் பார்க்கணும், வளர்ச்சி தான் முன்னிக்குது. தொடர்ந்து நீங்க 3 முறை விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. பாஜகவுல நீங்க இணைய போற செய்தி கேட்டு அங்க இருக்கிற நிர்வாகிகளே வந்துட்டு அதை கொண்டாடுற மாதிரி வெடி வெடிக்கிறது, ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? விளவங்கோடு தொகுதியில சொல்றீங்க இல்லையா? அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா மக்கள்லாம் என்ற ரொம்ப அன்பா இருப்பாங்க. மக்களை பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது. ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அவங்க கட்சிக்குள்ள இருந்தாலும் உருவ பொம்மை எரிப்பாங்க, கட்சிக்கு வெளில போனாலும் உருவ பொம்மை எரிப்பாங்க. அது ஒரு 5-6 பேர் தான், அதுக்கு மேல யாரும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி ஆளுங்களும் கிடையாது. இவங்க ஒரு விதண்டாவாதிகள், ஒரு 10 பேர், ஒரு 6-7 பேர் சுத்தின்னு இருப்பாங்க. அவங்க வேலையே இதுதான். அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதோ உருவ பொம்மை இருந்தாலும் எரிப்பாங்க. 2016 கட்சிக்குள்ள இருக்கும்போதே எரிக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ இவங்களுக்கு அந்த உணர்வே கிடையாது. இவங்க நம்ம கட்சிக்காரங்க, நம்ம எம்எல்ஏ ஆச்சு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்னா உருவ பொம்மையை எரிப்பாங்க. நானும் நினைச்சேன் சரி திஷ்டி கஞ்சிச்சு அப்படின்னு நானும் நினைச்சுக்குவேன். ஆனா என்னோட தொகுதி மக்கள் இன்றைக்கும், நான் முன்னாள் எம்எல்ஏ ஆனாலும் அது தெரிஞ்சு காலையில 5:30-6 மணிக்கு எனக்கு போன் வந்துடும். இப்பயும் அதுதான், அவங்க போனை அட்டன் பண்ணிடுவேன். யாருக்கு வேற வேணா என்ன கூப்பிடணும். பால் வெட்டுற தொழிலாளி காலையில ஃபாரஸ்ட்ல பிரச்சனைனா என்னதான் கூப்பிடுவாங்க. பஸ் வரலன்னா என்னதான் கூப்பிடுறாங்க. இன்னைக்கு காலைல கூட ஏதோ ஒரு பஸ் வரலன்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் கூப்பிட்டு சொல்லி, எப்பா அடுத்த எம்எல்ஏ வர்ற வரைக்கும் அவங்க சொல்ற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், ஆக்டிங்ல இருப்பேன், நீங்க வந்து அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யுங்கன்னு சொல்லி அந்த வேலைகளை இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். பாஜக கட்சியை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிற கட்சி, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா காங்கிரஸ்ல தனி நபர்களா இருப்பாங்க, ஆனா குரூப்பிசம் பண்ணுவாங்க. இது ஒரு பிரச்சனை. இதுக்கு மெயின் அடிப்படையே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இப்ப வந்து ஏதோ ஒரு அகில இந்திய அளவுல ஏதோ ஒரு ஆள் கையில மாட்டிக்கிச்சு. அகில இந்தியாவோட யாரோ ஒருத்தர் கையில மாட்டிக்கிட்டு இருக்கு. அவர் ராகுல் காந்தி பாவம் நடைபயணம் பண்ணிட்டு இருக்காரு. சோனியா காந்தி அம்மா ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப யாரோ ஒருத்தர், கார்கேஜியும் அதுல கிடையாது, யாரோ ஒருத்தர் அந்த கட்சியை புடிச்சு வச்சுக்கிட்டு சொந்தமா இஷ்டத்துக்கு தலைவர்களை அறிவிக்கிறதும் போடுறதும் கொள்றதும் அது பண்ணிட்டு இருக்காங்க.
கட்சி ஒண்ணுமில்லாம ஆகி நிறைய பேர் குலாம் நபி ஆசாத் தான் கட்சியை விட்டு போயிட்டாரு. அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர். அப்ப சிறுபான்மைக்கு என்ன இந்த கட்சி மத சார்பற்ற கட்சி என்ன செய்யுது? இது மாதிரி எல்லாரையும் வெளில அமிச்சுக்கிட்டு இருக்கு. அவரெல்லாம் இந்த கட்சியை விட்டு அமிச்சிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசோக் சவான் அவர்லாம் 2 முறை சிஎம் இருந்தவர், அவரே கட்சியை விட்டு போயிட்டாரு. இதான் நிலைமை. இப்ப பலரும் இன்னைக்கு அவங்க கருணாகரன் அவர்களுடைய டாக்டர், அவங்க பத்மஜா கருணாகரன், அவங்க இன்னைக்கு எத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலத்துக்கு மேல 3 முறைக்கு மேல முதலமைச்சராக இருந்தவர் அவங்க தந்தை. ஆண்ட காங்கிரஸ் குடும்பம். அவங்களே இன்னைக்கு கேரளால பிஜேபி சேர்ந்திருக்காங்க. கேரளா போன்ற இடத்துல புல் பூண்டே முளைக்காது பிஜேபிக்குன்னு சொன்னவங்க தான் எல்லாரும். இன்னைக்கு முக்கிய நபர்கள்லாம் பிஜேபியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. காங்கிரஸ் கட்சியில எழுச்சி இல்லை. இதே மாநிலத்தில திரு அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் பயணத்தின் மூலமா ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ணியிருக்காரு. எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் வரலனாலும் என் கட்சியை நான் வளர்த்துவேன்னு திரு அண்ணாமலை அவர்கள் வேலையை நல்லா பண்ணிட்டு இருக்காரு. 234 தொகுதியிலையும் அவர் சுற்றுப்பயணம் செய்து எல்லாருக்கிட்டையும் நல்ல ஒரு பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் என்று எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு இதை வாங்கியிருக்காரு. அப்படி ஒரு எழுச்சி இங்க இருக்கு. ஆனா என்ன, அதாவது சீட்டு ஜெயிக்கிறோம் இல்ல, கட்சி பணின்னு ஒண்ணு இருக்கு. கட்சியை உற்சாகமா எடுத்துட்டு போனோம். கட்சி நபர்களுக்கு அங்கீகாரப்படுத்தணும். ஒரு கட்சினா என்ன, மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல அசோசியேஷன், மக்கள் நலன் கருதி பணியாற்றுவது, அதுதான் கட்சி. நீங்க அங்க ஆளாளுக்கு ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நான் எந்த குரூப்லயும் இல்லாது என்னுடைய பாவம், அதான் ஏன் நிலைமை. அதனாலதான் நான் இங்கெல்லாம் சரியா வராதுன்னு எக்ஸிட் ஆகி, சரி இந்த குரூப்பிசம்லாம் இல்லாம பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லாம இருக்க ஒரு நேஷனல் பார்ட்டி, பாரத பிரதமர் மோடிஜி வழிகாட்டுதல் இருக்கு, திடமான உறுதியான மனநிலையோடு பயணிக்கிற திரு அண்ணாமலை இருக்கிறார். அதனால நாம பாஜகவில் இணைவோன்ட்டு அங்க நம்ம பணியாற்றோம். நீங்க இந்த சனாதன குறிப்புகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, கருத்துக்கள் எல்லாம் திரும்ப 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 சொல்றாங்க. அந்த கருத்துக்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து ரிலிஜன் தான் சனாதனம். அதுலயே நீங்க பலவிதமான வர்ணங்களை பூசுகிற காஸ்டிசம்ல உள்ள டிஃபிகல்டிஸ் வர்ணாசிர தர்மம். அத இவங்க சனாதன ஹிந்து ரிலிஜன் ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு பிடிக்கல. வார்த்தையாவது மாத்திக்குவாங்களான்னு பார்த்தா மாத்திக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் நிலைமை. அவர் சொன்னாரு, நம்முடைய இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னாரு. இன்னைக்கு கோர்ட்டே கண்டிச்சிருக்கு. கண்டிச்சதும் இல்லாம சரி இப்ப உங்களுக்கு நாங்க விடுறோம், ஆனா நீங்க சொன்னது தப்பு, உங்க மேல கிரிமினல் கேஸ் ஒன்னும் போடப்படாதனால இப்போதைக்கு we are relieving you from vicarious liability ன்னு விடுறாங்க. ஆனா அதே நேரம் இது தவறான கருத்துங்கிறத கோர்ட் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதையும் மீறி மீண்டும் திரு ராஜா அவர்கள் பேசுறாரு அதே விஷயத்த. என்னை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு தடவை இவர் பேசுனதுனால காங்கிரஸ் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர்ல போயிடுச்சு, ஆட்சிக்கு வராமலே போயிடுச்சு. சனாதனம் சொல்லி 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 காங்கிரஸ்க்கு இழப்பு. இதுதான், யாரோட சவாரிக்கிறோமோ அதோட பலன் இருக்கும்ல. அது கெட்டதா இருந்தாலும் அந்த பலன் வரும், நல்லதா இருந்தாலும் அந்த பலன் வரும். 2Gனால காங்கிரஸ் தான் ஆட்சி போயிடுச்சு, வரவே முடியல. ஆனா 2Gல எல்லாம் ஜெயிலுக்கு போனது திமுக தான். அதனால காங்கிரஸ் தான் பாதிக்கப்பட்டுச்சு. காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடிச்சா இன்னுமே அந்த முதுகு சவாரியை தான் விரும்புறாங்க. அப்படிதான் போய்கிட்டு இருக்காங்க. மேம், இப்ப செல்வ பெருந்தகை இப்ப புதிய தலைவரா நியமிக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா? இப்போ ஒருவேளை காங்கிரஸோட அந்த வேகம் எடுக்குமோ, கட்சி இங்க தமிழகத்துல பொறுத்த வரையிலும் அதோட வியூகங்களை மாற்றி வேகம் எடுக்கும்னு நம்ம நம்பலாங்களா?